ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெடிகா ஆசி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். காலையில் எல்லாருக்கும் டிஃபனோட சேர்த்து இன்னைக்கு சாமி கும்பிட்றதுக்கு பூஜையில் பொங்கல் வச்சேன், சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு கொடுக்கும்போது ரவி சொல்றாரு, அண்ணி இந்த பொங்கல் எதில் செஞ்சீங்க? ரொம்ப நல்லா இருக்கே. இது திணையில செஞ்ச சக்கரை பொங்கல். எப்படி அண்ணி இதுல எல்லாம் பொங்கல் செஞ்சிருக்கீங்க? சூப்பரா இருக்குது அண்ணி, இதோட ரெசிபி என்னன்னு எனக்கு சொல்லுங்க. உடனே ஸ்ருதி கேக்குறாங்க, டே ரவி, நீ தாண்டா குக்கிங்க்கு படிச்ச, இப்போ மீனா அக்கா கிட்ட போய் சமையலுக்கு கேக்குற? என்ன ரவி? ஐயோ ஸ்ருதி, படிச்ச என்னை விட படிக்காத அண்ணி அவ்வளோ சூப்பரா சமைக்கிறாங்க. ஏய் ஸ்ருதி, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஒரு பெரிய ஹோட்டல் ஒரு குக்கிங் காம்படிஷன் நடத்துறாங்க. அதுல கலந்துக்கிறதுக்கு ஒரே ஒரு தகுதி இருந்தா போதும், ஹவுஸ் ஒய்ஃப்ங்கிற தகுதி. அப்படின்னா ரவி உன்னால கலந்துக்க முடியாதா? இல்ல ஸ்ருதி, என்னால கலந்துக்க முடியாது. அண்ணி நீங்க கலந்துக்கிறீங்களா அப்படின்னு ரவி கேட்கும்போது, இவ கலந்துக்கிட்டு என்னத்த பண்ண போறா? என்னமோ 4 பேருக்கு சும்மா கடக்கு முடக்குன்னு ஒரு சமையலை செய்யறா, அது ருசியா இருக்கா இல்லையான்னு கூட அவளுக்கு தெரியாது. நாம கண்டு சாப்பிட்டுக்கிட்டு கிடக்கும், இவ போய் சமையல் போட்டிக்கா அப்படின்னு விஜயா கேட்கும்போது ரவி சொல்றாரு, அம்மா உங்களுக்கு தெரியாது, அண்ணி சூப்பரா சமைக்கிறாங்க. ஒரு பெரிய ஷெஃப்க்கே காம்படிட்டரா போக முடியும் இவங்களால, அவ்வளவு நல்லா சமைக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே விஜயா அப்படியே வாயை முடிக்கிறாங்க. மீனா சொல்றாங்க, போங்க ரவி, சும்மா புகழ்றீங்க, நான் சந்தோஷப்படட்டும்னு. என்னாலலாம் எப்படி அங்க அவ்வளோ பெரிய போட்டியில போய் கலந்துக்கிற முடியும்? வேணா ரவி, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஆமா ஆமா, வீட்டில் கிடக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு போட்டிக்கிட்டின்னு தெரிய வேணாம். இவளுக்கு என்ன கிடைச்சிட போகுது? ஒரு இட்லி குண்டான் கொடுப்பாங்களா பரிசா அப்படின்னு விஜயா கேட்கும்போது ரோஹிணி சொல்றாங்க, ஐயோ ஆன்ட்டி, ஒரு 1000 ரூபாய் கொடுப்பாங்க ஆன்ட்டி. ரவி சொல்றாரு, அம்மா இட்லி குண்டானும் இல்லை 1000 ரூபாயும் இல்லை, 5 lakhs கிடைக்குது. வின்னிங் ப்ரைஸ் 5 lakhs. அண்ணி நீங்க ஈஸியா வின் பண்ணிடுவீங்க, நான் சொல்றேன், நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே விஜயா வாயை புழக்கிறாங்க. என்னது 5 லட்சம் ரூபாயா? அதெல்லாம் இவளால வின் பண்ண முடியாது. எவ்வளவோ படிச்சுட்டு எவ்வளவோ பிராக்டிஸ் பண்ணி நிறைய பேர் வருவாங்க, இவளால எப்படி முடியும்? மா முடியும்னு நம்பிக்கை இருந்தா செய்யலாமா, நீங்க சும்மா இருங்க, அண்ணி நல்லா செய்வாங்க. மீனா சொல்றாங்க, எதுக்கு ரவி இதெல்லாம் தேவையில்லாதது? அண்ணி கண்டிப்பா நீங்க கலந்துக்கணும், நீங்க வின் பண்ணுவீங்க. நான் அதுக்கான அப்ளிகேஷன் போடுறேன், சரியா? நீங்க ரெடி ஆகுங்க, என்னைக்கு டேட்டுன்னு நான் சொல்றேன் அப்படின்னு ரவி சொல்லிட்டு மீனாவா அந்த போட்டிக்கு கலந்துக்கிற விடுறாரு. முத்து வந்து கேட்ட உடனே, மீனாவா சூப்பரா சமைப்பா ரவி, இவளை சேர்த்து விடு, கண்டிப்பா நல்லா சமைப்பா. ஏண்டா இந்த 2வது 3வது பரிசு இல்ல ஆறுதல் பரிசு ஏதாவது இருக்குமா? ஏன்னா மீனா சும்மா வந்தானா ரொம்ப வருத்தப்படுவா, அதுக்கு தான். அட ஏன்னு நீ வேற, கண்டிப்பா அண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணிட்டு வருவாங்க. இதே தைரியத்தை கொடுத்து மீனாவையும் போட்டிக்கு கூட்டிட்டு போறாரு ரவி. மீனா பயந்து பயந்து உள்ள போறாங்க. ஐயோ ரவி, இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, எவ்வளோ பெரிய ஹோட்டல் பாரு, பார்க்கவே எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்குது, பார்க்க இவ்வளோ அழகா இருக்குது பாரு. இங்க வச்சு நான் எப்படி ரவி சமைப்பேன்? நம்ம வீட்டில் சமைக்கிறத வச்சு நீ யோசிச்சுட்ட. ஐயோ, நான் உன் மானத்தை வாங்காம இருக்கணுமே அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க. முத்துவும் ரவியும் சேர்ந்து மீனாவுக்கு தைரியம் கொடுக்குறாங்க. மீனா சமையல் போட்டி ஆரம்பிக்கிறாங்க. மீனா முதல் 1-2 போட்டிகள்ல ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க. ஆறுதலுக்கு சேர்த்துக்கலாம் இவங்கள அப்படிங்கிற மாதிரி சேர்த்துக்கிட்டு வராங்க. வர வர மீனா எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு தெரியல. ரவி வந்து சொல்றாரு, அண்ணி தைரியமா செய்யுங்க, இத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்து பயப்படாதீங்க, வீட்டுல எப்படி சமைப்பீங்க? முத்து சொல்றாரு, மீனா நீ கண்ணை மூடிக்கிட்டு பூ கட்டுவேல, அது மாதிரி நீ சமையலும் சூப்பரா செய்வ, தைரியமா செய்யி அப்படின்னு சொன்ன உடனே மீனா ரொம்ப தைரியத்தோட சமைக்கிறாங்க. அடுத்தடுத்து வர்ற போட்டிகள் எல்லாம் முன்னேறி வந்துகிட்டே இருக்கிறாங்க. பெரிய பெரிய ஹோட்டல்ல சமைக்கிற சமையல்காரங்களோட ஒய்ஃப் எல்லாம் வந்திருக்கிறாங்க. எல்லா பொண்ணுங்களும் அவ்வளோ மேக்கப்பு, அவ்வளோ பிரம்மாண்டமா வந்திருக்காங்க. கான்டினென்டல் ஃபுட்டெல்லாம் சமைக்கிறாங்க. மீனா சொல்றாங்க, ரவி கான்டினென்டல் ஃபுட்டுனா என்ன? அண்ணி அதெல்லாம் வேண்டாம், உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் செய்யுங்க. இனிப்புனா இனிப்பு, காரம்னா காரம், கலவ சாதம்னா கலவ சாதம், அது மாதிரி புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க போதும் அப்படின்னு ரவி சொல்லிட்டு போறாரு. அடிக்கடி வந்து ரவியும் முத்துவும் தைரியம் கொடுக்குறாங்க. மீனா சூப்பரா சமைச்சிடுறாங்க. கடைசி இன்னும் 3 போட்டி இருக்குது. 10 பேர் இருக்காங்க. இந்த 10 பேர்ல கடைசி போட்டிக்கு 3 பேர் தான் செலக்ட் பண்ணுவோம், பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக சமையல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா ரொம்ப சூப்பராக சமைச்சு 3வது பிளேஸில் வந்துடுறாங்க. விஜயா ஃபோன் பண்ணி ரவி கிட்ட விசாரிக்கும் போது, அம்மா அண்ணி சூப்பராக சமைக்கிறாங்க, நீங்கள் வேணா வந்து பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே விஜயா அண்ணாமலை எல்லாரும் கிளம்பி வராங்க. மீனா ரொம்ப தைரியத்தோட நல்லாவே சமைக்கிறாங்க. கடைசி போட்டி டேஸ்டிங் எல்லாம் பார்த்தாச்சு, வின்னர் அனௌன்ஸ் பண்ணணும், அவ்வளோதான்.
விஜயா சொல்றாங்க, இவளாலலாம் இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம். இவெல்லாம் வின் பண்ண மாட்டா. 5 லட்சம்லாம் என்ன சும்மாவா இருக்கு? ஈஸியா இவளுக்கு கிடைச்சிடுறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு விஜயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை சொல்றாரு, ஏ விஜயா, உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருவேன். மீனா செய்யறா வேலை, அவ சமைக்கிறா, அவ பரிசு வாங்கிட்டு போறா, உனக்கு என்ன? ஐயோ, வின் பண்ண 5 லட்சமாச்சே அப்படின்னு விஜயா மனசுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க. வின்னர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 3rd ப்ரைஸ்லேருந்து வர்றாங்க. பார்த்தா மீனாவோட பேர் வரவே இல்லை. ஐயையோ, நம்ம வின் பண்ணலையோ அப்படின்னு நினைக்கும் போது மீனா முத்து அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. மீனாக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. முத்து, ரவி எல்லாரும் சந்தோஷமா கிளாப் பண்றாங்க. மீனா ஆச்சரியத்துல அப்படியே நிக்கிறாங்க. முத்து கிட்ட ஓடி போய், மீனா நீ வின் பண்ணிட்ட, நீ தான் முதல் பரிசு வின் பண்ணிருக்க, என்னால நம்பவே முடியல, நீ இவ்வளவு சூப்பரா சமைக்கிறியா? பாத்தியா, ஒரு சமையல்காரனுக்கு தான் உன்னோட அருமை புரிஞ்சிருக்குது பாரு. என்ன மாதிரி கார் டிரைவருக்கு உன்னோட அருமை தெரியல. அதனால்தான் உன்னை எந்த இடத்துல வச்சு அழகு பார்க்கணும், எந்தெந்த இடத்துக்கு போனா நீ வின் பண்ணுவேன்னு அவன் புரிஞ்சு உன்னை கூட்டிட்டு வந்திருக்கான். மீனா வின் பண்ண உடனே விஜயாக்கே ஆச்சரியம் தாங்க முடியல. என்ன, இவ வின் பண்ணிட்டாளா? இவகிட்டே 5 லட்சத்தை கொடுத்துருவாங்களா? ஆமா, இவளுக்கு தான் கிடைக்கும். இவ என்ன ஏன்ட்டியா கொண்டு வந்து கொடுக்க போறா? இனி இவ என்னை மதிக்க கூட மாட்டா அப்படின்னு விஜயா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. மீனாவை ஸ்டேஜ்ல வந்து பிரைஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, எங்க வீட்டுல எனக்காக என் கணவர் சப்போர்ட் பண்றாரு, அவரோட தம்பியும் என் மாமனார் மாமியாரும் சப்போர்ட் பண்றாங்க, இவங்களெல்லாம் ஸ்டேஜுக்கு கூப்பிடணும் அப்படின்னு மீனா சொன்ன உடனே எல்லாரும் ஸ்டேஜுக்கு வராங்க. விஜயா கையால இந்த செக்கை கொடுக்க வைக்கிறாங்க. அண்ணாமலை சொல்றாரு, பாத்தியா விஜயா, உனக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்துருக்கா மீனா. இதே மற்ற மருமகள்கள்னா அப்படி செய்ய மாட்டாங்க. நீ மீனாவை எந்த அளவுக்கு மோசமா நடத்துவ, ஆனா உன் மருமக மீனா உனக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்துருக்கா. விஜயா ஸ்டேஜ்லயே நினைச்சு பாக்குறாங்க, மீனாவை எவ்வளவு தூரம் அவமானப்படுத்தியிருக்கோம், எவ்வளவு திட்டியிருப்போம். 2 மருமகளும் பணக்காரிங்கன்னு நினச்சி மீனாவை ஏழைன்னு நினச்சி தான் திட்டணும். ஆனால் ரோஹிணி நம்மளுக்கு 5,000 தான் கொடுத்தா. ஆனால் அப்பா மலேசியாவில் இருக்காருன்னு சொல்கிறா. உண்மை பொய் தெரியலை. ஆனால் இந்த ஸ்ருதி பண பிசாசு, மதிக்கவே மதிக்காது. ஆனால் இந்த மீனா என்னைய ஸ்டேஜில் ஏற்றி எவ்வளோ பெருமைப்படுத்தியிருக்கா அப்படின்னு நினச்சி கண் கலங்கி விஜயா மீனாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஸ்டேஜுன்னு கூட பார்க்காம விஜயா ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. மீனாவை நினச்சி பெருமைப்படுறாங்க. மீனா இந்த 5 லட்சம் ரூபாய் பரிசை வின் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, என் கணவர் ஏற்கனவே 2 டாக்ஸி ஓட்டிக்கிட்டு இருக்காரு, அதையும் இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் கட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னும் 2 டாக்ஸி வாங்கி விடணும், அவரை ஒரு தொழிலதிபராக மாற்றணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே முத்துக்கு இன்னொரு கார் மீனாவோட சொந்த உழைப்பால் கிடைச்ச அந்த 5 லட்சத்தை வச்சு வாங்கி கொடுக்குறாங்க. முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மீனா, முதல் காரும் நீ தான் வாங்கி கொடுத்த, இந்த 3வது காரும் நீ தான் வாங்கி கொடுத்துருக்க, ஏன் 2வது காரும் உன் நகைக்காக ரோஹிணி கொடுத்த அந்த 2 லட்சம் தானே. இந்த கார் எல்லாமே உன்னோட கார் தான் மீனா, உன்னோட உழைப்பால் கிடைச்சது தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனா, நீ எனக்கு மனைவியா கிடைச்சது அவ்வளவு பெரிய சந்தோஷம். இந்த மனோஜ் பைய தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னை வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டான். வைரக்கல்லு, எனக்காக பிறந்து வளர்ந்துருக்க, எனக்கே வந்து கிடைச்சிருக்க, எனக்கு அதிர்ஷ்டம்தான் மீனா நீ வந்தது அப்படின்னு முத்து புகழ்றாரு. இப்படிலாம் நடந்தா நல்லா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.